ரேஷன் கடை இருக்குது, ஆனால் முறையாக தர்றதில்ல. மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் தருவாங்க. இந்த ரேஷன் கடையில் அவர் வந்தாருன்னா யாராக இருக்கு எங்களுக்கு இது ரேஷன் கடையில் பொருளுங்க இல்லை அதுவும் இல்லை இருந்த மாதிரி அவர் வந்தார முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ரேஷன் கடை முக்கால்வாசி கிடையாது. இப்போ மாதத்தில் ஒரு வாட்டி போடுவாங்க, ஒரு வாட்டி போட மாட்டாங்க, அனிமரெல்லாம் இருக்குது. ஆனால் இவர் வந்தாருன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. நல்லா பண்ணுவாருங்க. இங்கே பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் முதலமைச்சர் வந்து நல்லபடியாக தான் சார் நடத்துகிறாங்க. இங்கே புதுச்சேரியில் நல்லபடியாக தான் நடக்குது. ரேஷன் கடையில் அரிசி தான் போடுறாங்க தான் சார். அரிசிலாம் போடுறாங்க, இல்லை அக்கௌண்ட்டில் காசு விழுது. அது வந்து ஒரு சமயம் ஒரு 2 மாதம் போடலாம், அது சேர்த்து போடுறாங்க. ரேஷன் கடைலாம் ஈடுபடு தான், அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. பொதுவாக அதெல்லாம் வந்து மக்களுக்கு அரிசி போடலன்னா அக்கௌண்ட்டில் காசும் போடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது. எங்கள் புதுச்சேரி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தப்பாக சொல்லறதுக்கு நான் விரும்பலை. ரேஷன் கடை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இல்லை அப்படி இப்படிலான்றாங்க. ரேஷன் கடை இருந்தாலும் இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பேச மாட்டாங்க. உண்மையே ரேஷன் கடை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான், இப்போ இல்லை. அது திறக்கல, சமுதாய நலக்கூடத்தை ரேஷன் கடையாக மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். பொருட்கள் ரெகுலராக வருதுல, மந்த்லி 2 வைஸ்ன்னு தராங்க. வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கே அவங்க சக்கரை போட்டாங்க, இதுக்கு போட்டாங்க, எதுவும் வரவே இல்லைங்களே. கடை திறந்தாங்களா இல்லைன்னு தெரியல. ரேஷன் கடை வேலைக்கு வச்சு இது வரைக்கும் வந்து திறக்கிற நேரம் திறக்கலீங்களே. இல்லை செயல்படலைங்களே. எந்த ரேஷன் செயல்படுது புதுச்சேரியில்? எந்த நியாய விலை கடை செயல்படுது? செயல்படுதுப்பா. அதான்ப்பா அரிசி தான் போடுறாங்கப்பா. இப்போ தான் இந்த ரேஷன் எத்தனை வருஷமா எத்தனை மாதமாக அரிசி போடுறாங்க? எத்தனை மாதமாக ரேஷன் அரிசி போடுறாங்க? ஆமாம் சார், ஒன்றும் கண்டினியூ பண்ணல. இல்லை, ரேஷன் கடை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது, இல்லைன்னு எல்லாம் சொல்லலை. ஏதோ சில விஷயங்களால் கொஞ்ச நாளாக வந்து ரேஷன் போடலை. அது என்ன தெரியல. மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா இல்லை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு 2-3 மாதமாக ரேஷன் போடுறாங்க. தீபாவளிக்கும் சிறப்பு பரிசுகள் வந்து சிஎம் அறிவிச்சிருந்தார், கொடுத்தாரு. அது வந்து இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ரேஷன் கடை இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் செயல்படாமல் இருந்தது. இப்போ 2-3 மாதமாக எல்லாருக்கும் ரேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இல்லாமல் இல்லை, ரேஷன் கடை இருக்குது. ஆனால் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவர் எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். ரேஷன் கார்டு இருக்குது, ஐடின் கார்டு. இப்போ கூட ஓட்டு ஐடின்னு விட்டுடுச்சு, பேர் இல்லை, வராதுக்கிறாது, எல்லாத்தையும் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னாங்க. அதுக்குள்ளே விஜய் வந்தால் எங்களுக்கு எல்லாமே ரேஷன் கார்டெல்லாம் வரும். அரிசிங்களா மாதம் இப்போல்லாம் மாதம் போடுறாங்க. விஜய் வந்தால் ரேஷன் கார்டில் கோதுமை எல்லாம் எப்போதும் போல போடுற மாதிரியே போடுவாங்க. ஒன்னாட்ட ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் போடுவாங்க. விஜய் வந்தால் இதை மாற்றிடுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை சார், கொஞ்ச நாள் போடாமல் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாமே செயல்பட்டு எல்லா விஷயமும் வருது. இப்போ தீபாவளிக்கு அரிசி பருப்பு எல்லா விதமானதும் எல்லாம் கொடுத்தாரு சார். ரங்கசாமி அதான் எல்லாமே எல்லாம் நல்லபடியாக நடந்தது. இப்பயும் அரிசி போட்டுருக்குறாங்க, கொடுக்காதவங்களுக்கும் அரிசி போட்டுருந்தாங்கிறாங்க. இல்லை மாதம் தான், மாதம் அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி அவங்கவுங்க கொடுத்துட்றாங்க. அது எல்லாமே கரெக்டாக வருது சார். ஆனால் விஜய்க்கே ஆதரவு இங்கே இருக்குது சார், எல்லா ஏரியாவிலும் இருக்குது சார். அவருக்கு காத்து நிற்கிறாங்க. 2026 அவர் கண்டிப்பாக வருவார், அவருக்கு ஆதரவு உண்டு சார். இல்லை இருக்கு பட் இருந்து இல்லாத மாதிரி தான் செயல்படுது இப்போ எல்லாமே. அது எதுவுமே இங்கே ப்ராப்பராலாம் எதுவும் நடக்காது. அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நோ கமெண்ட்ஸ். இருக்கிறது அங்கங்கே இருக்கிறது, அது இன்னும் சரி செய்ய வேண்டும். அரசு அதுக்கு துணை இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கான உணவுகளை பங்கீட்டு துறை கொடுக்க வேண்டும். அதாவது நான் அதுக்கு ரேஷன் கடைக்கு போவதில்லை. ரேஷன் கடையில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கிறது. அதை சரி செய்தால் நன்றாக இருக்கும். மக்களுக்கு தேவையான விநியோகங்கள் விநியோகிக்கப்படும். புதுவை அரசும் அதை செயல்பட்டு வருகிறது. புதுவை அரசும் இப்போதைக்கு அரசும் அதை செயல்படுகிறது, சிறப்பாக செயல்படும். இருக்கு ரேஷன் கடை அதிகமாக எல்லாம் இருக்கு. அவரு எல்லாமே செய்வார். வந்தார்னா நாட்டுக்கு அவருக்கு தெரியும்ல. அவர் பஞ்சையில் சின்ன இதில் வந்தார். இப்போ அவர் வந்து எல்லாமே அவருக்கும் செய்வார் நிறைய. இல்லை ரேஷன் கடைலாம் இருக்குது, அரசாங்கம் சரியில்லை. கண்டிப்பாக செயல்படும். எல்லாம் மாற்றம்னு ஒன்று இருக்குது, மாறும்.